ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஊருக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னேன்னா, நான் ஊருக்கு போனதே வில்லேஜில் ஃபெஸ்டிவல் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் ஊருக்கு போனேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய தங்கச்சி ஊரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபெஸ்டிவலு. செம்ம என்ஜாய்மெண்ட்டு, செம்ம ஜாலியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன இங்கே எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் கூழ் எடுத்துகிட்டு போகிறாங்க. கூழ் ப்ளஸ் கும்பமும் எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லா தெருவில் இருக்கிறவங்களையும் கூட்டிகிட்டு ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு போயிட்டு கூழ் ஊற்றுவாங்க. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஊரோட சென்ட்ரலில் நடு தெருவில் ஊற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதான் மேளதாளம்லாம் வச்சு மேளம் வைப்பாங்க. மெயினாக பம்பை வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பம்பை வச்சுட்டு எல்லோரையும் அழைச்சிட்டு போயிட்டு அந்த கூழ் ஊற்றுற இடத்துக்கு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் எங்கள் சுற்று வட்டார ஊரில் இதை நாங்கள் ஜாத்திரைன்னு சொல்லுவோம். அதாவது ஜாத்திரைன்னு சொன்னாவே ஒரு சந்தோஷம், ஒரு செம்ம ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். திருவிழா, தீமிதி திருவிழா வேறு. இது மாரியம்மனுக்கு செய்கிற பண்டிகை ஃப்ரெண்ட்ஸ். மாரியம்மனுக்கு இந்த ஆடு மாடு எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. அதுக்கான திருவிழா தான். நான் தான் சொன்னேன்ல, ஊரோட நடுத்தெருவில் 3 பாத்திரம் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பாத்திரத்தை இப்போ கூழ் எடுத்துகிட்டு வர எல்லா ஆளுங்களும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3 வாட்டி சுற்றி வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 வாட்டி சுற்றி வந்ததுக்கப்புறமா அந்த ட்ரம்மில் எடுத்துகிட்டு போயிட்டு கூழ் எல்லோரும் ஊற்றுவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 3 வாட்டி சுற்றி வருவாங்க பாருங்கள். சுற்றி ஒவ்வொருத்தராக மெதுவாக சுற்றி வரும். அதாவது வில்லேஜில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேப்பலை, தோரணம், லைட் செட்டிங்கு இதெல்லாம் பார்க்கவே முடியுது. சிட்டியில் பண்ணுவாங்க, ஆனால் இந்த அளவுக்கு பண்ணுறாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல. வில்லேஜ் வைபே தனி ஃபீல் தான் ஃப்ரெண்ட்ஸ். வில்லேஜ் ஃபெஸ்டிவல்னாவே வில்லேஜ் ஃபெஸ்டிவல் தான். எனக்கு எங்கே இருந்தாலும், நான் கேரளாவில் தான் இருக்கேன், ஆனால் வில்லேஜில் ஃபெஸ்டிவல்னால் என்னால் போக முடியலனா என்னுடைய மனசு நினப்பு ஃபுல்லாக எனக்கு அங்கேவே ஊர்லேயே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ நம்மளால் போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அப்புறம் நானே மனசு தேத்திப்பேங்க, சரி இந்த வருஷம் போக முடியலனா அடுத்த வருஷம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஆறுதல் சொல்லிப்பேன். அப்பயும் போய் வாட்ஸ்அப் குரூப்லலாம் செக் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். யாராச்சும் வீடியோஸ்லாம் இந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்பேன். பார்த்து எப்படிலாம் இருக்குதுன்னு சந்தோஷப்பட்டுப்பேன். நான் சொன்னேன்ல, 3 வாட்டி சுற்றி வந்ததுக்கப்புறமா எல்லோரும் அந்த ட்ரம்மில் கூழ் ஊற்றுவாங்க பாருங்கள். யாருக்கெல்லாம் வெளியூரில் இருந்தாலும் வில்லேஜ் ஃபெஸ்டிவல் டைமில் யாரெல்லாம் அடித்து பிடிச்சி ஊருக்கு போயிடணும்னு நினைப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தராக ஊற்றுவாங்க. அதில் ஒவ்வொரு ஆளாக தட்டு தடாமல் ஊற்றுவாங்க. அதுவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர்லலாம் கூழ் எடுத்துகிட்டு போவாங்க. நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு போவோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக மீடியமாக அந்த பால் குடம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பால் குடம் அந்த அளவுக்கு கூழ் எடுத்துகிட்டு போவோம். எங்கள் தங்கச்சி ஊர்லலாம் ஒரு ஆள் ஒரு தவளை ஒரு குடம் கூழ் எடுத்துகிட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த ஊரில் தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கூழ் எடுத்துகிட்டு போகிறத நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேனே. நாங்களுமே எங்கள் ஊரில் எடுத்துகிட்டு போவோங்க, ஆனாலும் எவ்வளோ கொஞ்சமாக எடுத்துகிட்டு போவோம். இவ்வளோலாம் நாங்கள் எடுத்துகிட்டு போகவே மாட்டோம். அதுவே வேஸ்ட்டாக போயிடும். அது கீழெல்லாம் கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களா, அதனால தான் கம்மியாக எடுத்துகிட்டு போவோங்க. இவங்க ஒரு ஆள் ஒரு தவளை எடுத்துன்னு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்களேன். கூழ் ஊற்ற ஆரம்பிக்கிறாங்க. அது முடிச்சதுக்கப்புறமா ஃபுல்லாக எல்லோரும் ஊற்றி முடிச்சிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் சைலண்ட்டாக ஓரமாக நின்றுடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த திருவிழா யாருக்கு பண்ணுறோமோ, எந்த சாமிக்கு எந்த கடவுளுக்கு நம்ம திருவிழா பண்ணுறோமோ அந்த கடவுளை பம்படித்து வர வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வர்ணிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சாமிக்கிட்ட உத்தரவு கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பூஜை சம்மதமாக உங்களுக்கு உத்தரவாக பிடிச்சி சம்மதமாக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்குறப்ப எனக்கு பூஜை
சம்மதம் அப்படின்னு சொல்லி சாமி உத்தரவு கொடுத்ததுக்கப்புறமா கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா லைனாக நின்று எல்லாரும் வந்து கூழ் குடிப்போங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி கூழ் குடிக்கிறப்ப நானுமே லைனில் நின்று கூழ் குடிச்சிட்டு இருந்தேன், லைனில் நின்று உட்காந்துட்டு. அப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல, அதை மட்டும் நான் வீடியோ எடுக்கலை. பாருங்கள், கூழ் ஃபுல்லாக ஊற்றி முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். மூணு ட்ரம்முமே ஃபுல்லாக ஊற்றி முடிச்சிட்ருக்காங்க. இப்போ சாமியோட உத்தரவு அவசரம் வேண்டுதல் ஃப்ரெண்ட்ஸ். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சாமி உத்தரவு கொடுத்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கும்ப சாப்பாடு அதில் கருவாட்டு குழம்பெல்லாம் சேர்ந்துருக்கும். அந்த சாப்பாடு வந்து பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நம்ம வாயால் சொல்ல முடியாது. அது முடிஞ்சதுக்கப்புறமா நைட்டு வந்து சாமி எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊரில் வந்து எங்கள் பக்கத்து ஊரில் அதிகமாக பொன்னியம்மனுக்கு தான் நாங்கள் ஜாத்திரை பண்ணுவோங்களே, அதாவது திருவிழா பண்ணுவோங்க. அதாவது பொன்னியம்மா சாமி வந்து நைட்டு எடுப்பாங்க. என் தங்கச்சி ஊரில் எடுப்பாங்க. எங்கள் ஊரில் வந்து கிராம தேவதை வந்து எடுப்பாங்க சாமி. இவங்க வந்து கிராம தேவதையே இந்த ஊரில் பொன்னியம்மன் தான், அதனால் பொன்னியம்மன் சாமி எடுப்பாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு கரகம் போகுது பாருங்கள். கரகம் போகும். அதுக்கப்புறமா வந்து கரகம் பின்னாடி சாமி வரும் ஃப்ரெண்ட்ஸ். கரகம் வந்து நம்ம திருவிழா செய்கிறதுக்கு முன்னாடியே ஜோடித்து அலங்காரம் பண்ணி வச்சிட்ருப்பாங்க. அது முன்னாடி ஃபஸ்ட்டு கரகத்துக்கு தான் தீபார்த்தனை கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா தான் சாமிக்கு தீபார்த்தனை கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் என் தங்கச்சியும் சேம் கலரில் அந்த கோல்டு கலர் சேரீ கட்டிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அவள் தான் என் தங்கச்சி வீட்டுக்கு தான் ஃபங்க்ஷன் போனோம். அது எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி அவங்க ஃபேஸ் காட்ட வேணான்னு சொல்லிட்டாங்களா, அதனால் நான் வந்து ஃபேஸ் காட்டல. நாங்கள் 2 பேரும் ஃபோட்டோ செல்ஃபிலாம் எடுத்துட்டோம். இப்போ தங்கச்சி வீட்டாண்ட வருது சாமி. எப்பவுமே வந்து சாமி கீழே போயிட்டு தெரு இருந்துச்சுன்னா கிழக்க போயிட்டு அங்கேருந்து மேலே அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் தீபார்த்தனை வாங்கிட்டு வரும் சாமி. எப்போவுமே அப்படி தான் கொடுப்பாங்க எல்லா ஊர்லேயுமே. இப்போ என் தங்கச்சி வீட்டை தாண்டி கிராஸ் பண்ணி போகுது ஃப்ரெண்ட்ஸ் சாமி எடுக்கிறப்ப எல்லா ஊர்லேயுமே பேண்ட் வைப்பாங்க. இந்த ஊர்லேயுமே பேண்ட்லாம் வச்சு செம்ம சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பசங்கள்லாம் பேண்ட் போட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்பவுமே ஆசையாக இருந்துச்சு. நமக்கு வந்து ஆடவும் தெரியாது, ஒன்றும் தெரியாதா, சரி நம்ம இங்கேயும் வீடியோ மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களே பாட்டு பாடி டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. என்ன பாட்டுன்னு தான் எனக்கு தெரியல, புரிஞ்சிச்சு, அது வந்து சரியாக கேட்கல. சாமிக்கு பின்னாடி சூப்பராக ஜாலியாக
சூப்பராக இருந்துச்சுல்ல ஃப்ரெண்ட்ஸ். ட்ரம்ஸ் அடிக்கிறதும் ப்ளஸ்ஸு டான்ஸிங்கும். எங்கள் தங்கச்சி வீட்டாண்ட சாமி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். தங்கச்சி வந்து 108 எலுமிச்சை பழத்தில் மாலை கட்டி வச்சுருந்தா சாமிக்கு. அதையும் கொடுத்தா போட சொல்லி. அதுக்கப்புறம் காசு மாலை 2000 ரூபாய்க்கு காசு மாலையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தா. அதையும் கொடுத்தா போட சொல்லி. அதுக்கப்புறமா சாமிக்கு தீபார்த்தனை கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கரகம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கரகம் அவங்க கரகம் எடுத்தவங்க வந்து ரொம்ப டயர்டாக இருந்தாங்களா, எனக்கு அதனால் அதை எடுக்கணும்னு தோணலை. அதனால் நான் எடுக்கலை. அதுக்கப்புறமா வந்து சாமிக்கு தீபார்த்தனை கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். தீபார்த்தனை கொடுத்துட்டு என் குழந்தை, என் தங்கச்சி குழந்தை, அதுக்கப்புறம் எல்லா குழந்தைங்களையும் சாமிக்கிட்ட கொடுத்து சாமி முகத்துக்கிட்ட காமிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். கிராமத்தில் எல்லாம் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணால் என்ன, அதை சொன்னல காசு மேலே போட்டோம் பாருங்கள். அது மாதிரி பண்ணால் என்ன ஒரு இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் பார்த்து பயந்திருந்தாலோ சாமிக்கிட்ட முகத்தை பார்த்தா அதெல்லாம் போயிடும். குழந்தைங்க பயப்படாதுங்க, நைட்டில் அழாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ருத்ராவுக்கிட்ட தூக்கி காமிச்சு சாமி முகத்தை பாருமான்னா அவங்க தூக்கி காமிச்சு முகத்தை பார்க்குறா. அப்புறம் அவங்களே சாமி முகத்தை பாரு அப்படின்னு சொல்லி பார்க்க வச்சாங்க. அதுக்கப்புறம் என் தங்கச்சி குழந்தைங்களெலாம் பார்த்து தூக்கி கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சாமி பார்த்தாங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வில்லேஜ் ஃபெஸ்டிவல் போச்சு. வில்லேஜ்னாவே ஃபெஸ்டிவல் செம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் வில்லேஜ் ஃபெஸ்டிவல்னால் ரொம்ப பிடிக்கும், வில்லேஜ் வைப்பு ரொம்ப பிடிக்கும், இந்த ட்ரம்ஸு பேண்டு இதோட சவுண்டு, அதுக்கப்புறம் அம்மன் சாங்ஸு கேட்டுகிட்டே வேலை செய்கிறது வீட்டில் அப்படியே பரபரப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாருங்களேன், அந்த பேண்ட் சவுண்டுக்கு என் பையனும் டான்ஸ் ஆடினான். அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். என் பையனுடைய டான்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு அந்த வைப்பு தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவனுமே தானாகவே டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். செம்ம சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கிராமத்து திருவிழா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் பையன் செம்ம சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லோரும் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.